ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். இன்னைக்கு வந்து திரும்பவும் நம்ம மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 மார்க் போட்டேன். லைக் ஃப்ரைடே வந்து இப்போ கடைசியாக வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கடுத்து சாட்டர்டேவும் மார்க் போடல, சண்டேவும் நான் வந்து வீடியோ போடல. சரி, அந்த 2 நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தேன். 2 நாளும் வந்து ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட 9வது மார்க்கும் 10வது மார்க்கும் போட்டிருந்தேன். 9வது மார்க்கும் 10வது மார்க்கும் போட்டிருந்தேன். அதில் 2லேயும் வந்து மார்க் ஒரு 75 76 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. இந்த 77 வந்ததுக்கு இதில் வந்து 78. இதில் வந்து எங்கே மிஸ்டேக் ஆகி லைக் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னா, இங்கிலீஷில் தான் வந்து ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 2-3 நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்டேயும் கேட்டேன். டெலகிராமில் நான் பேசுகிற பசங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டப்ப என்ன சொன்னாங்க, கைட்லியில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழ் பசங்கக்கிட்டையும் கேட்டேன். அப்புறம் அது இல்லாமல் ஹிந்தி பசங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க, தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. அவங்ககிட்டையும் கேட்டப்போ அவங்களும் வந்து லைக் இங்கிலீஷ் வந்து கைட்லியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தகவல் கிடச்சிச்சு. அதனால் வந்து இங்கிலீஷை நீங்கள் வந்து போட்டு உதவி பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கு மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், குவான்ஸ்லையும் ரீசனிங்லையும் 25+25+ வந்திருக்கு ரெண்டுலையும். சரியா? அதனால இத மட்டும் நீங்க பாருங்க. இது மட்டும் போதும். நீங்க வந்து இப்ப இன்னும் நமக்கு வந்து மிச்சம் வந்து 10 நாள் தான் இருக்கு. இன்னும் 10 டேஸ் தான் இருக்கு. 10 டேஸ்ல உட்காந்து கான்செப்ட் நான் முன்னாடியே சொன்னேன், கான்செப்ட் எல்லாம் வேண்டாம்னு. கான்செப்ட படிக்காம உட்காந்து ஃபுல்லா மார்க் போட்டு அனலைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த மார்க்லயே நீங்க பாருங்களேன், நான் வந்து ஒரு 2, 3 கொஸ்டின் தப்பா இருக்கா, இன்கரெக்ட்டே வந்திருக்கும். இதுல இல்லையா? இதுல வந்து 2 நியூமெரிக்கல் எபிலிட்டில தப்பு விட்டுருக்கேன். அது ஒண்ணும் இல்ல. என்னன்னா வந்து நான் சில்லி மிஸ்டேக் பண்ணது தான் வந்து தப்பு. எதுவும் பெருசா எடுத்து தப்பு பண்ண மாதிரி இல்ல. இதுலயும் வந்து இதுல இந்த இந்த இது சடனா பார்த்தப்ப நான் வந்து உட்காந்து 45/5 இன்டூ 100 அது இதெல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ண தேவையில்ல போல. இது வந்து 45/5% இருக்கா, இதை டைரக்டா கேன்சல் பண்ணிட்டு 900 9% ஆஃப் 800 இப்படி எடுத்து டக்குன்னு போட்டால் வித்தின் 15 செகண்ட்ஸில் ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் பாருங்க, நான் 1 நிமிஷம் வேஸ்ட் பண்ணி ஆன்சருமே தப்பாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் தான் பண்ணுவோம். அதனால இதை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இதில் வந்து பண்ணி பழகுனாதான் அப்போதைக்கு வந்து நமக்கு வரும். அதே மாதிரி இந்த கொஸ்டினில் என்ன தப்பு விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் எந்த இடத்துல தெரியுமா தப்பு விட்டுருந்தேன், அவங்க வந்து இந்த பர்சன்டேஜ் இது பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அதை மாற்றி வந்து பாஸ்டேஜே கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இந்த 24.5 இங்கே வந்துச்சு இல்லையா, இதுதான் ஆன்சர் அப்படின்னு இதையே நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, நான் பாஸ்டேஜே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொஸ்டின் வாசிக்காம தப்பு பண்ணுறது, இதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க் வந்து பூஸ்டப் ஆகும். ரீசனிங்கில் வந்து எப்பயும் வரணும் 1-2 தப்பு வரத்தான் செஞ்சிருக்கு. இதில் வந்து தப்பு பாருங்கள், அல்ஃபா நியூமெரிக் நான் வந்து இதுக்கும் பாருங்கள் 53 செகண்ட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி குவான்ஸ்லையுமே வந்து அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு, 1.25 நிமிஷம் 1.5 நிமிஷம் 2 கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 3 மினிட்ஸ் பக்கம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 சமுக்கு தப்பாக போட்டதுக்கு 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப உதவி பண்ணிக்க வேண்டாம். ஸ்கோர் கம்மியாக தான் வந்திருக்கு, 77 தான் வந்திருக்கு. ஆனால் பெர்சன்டைல் வந்து 80+ இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து 80+ வந்துருந்துச்சு எனக்கு. இந்த இதுலேயும் 80+ இருக்குது. சேம் இதில் பார்த்தாலுமே வந்து இந்த 80+ இருக்குது, 84 இருக்குது. அதனால் பெர்சன்டைல் மட்டும் கணக்கில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு படிங்க. அட்டம்ப்ட் மட்டும் ஹை அக்யூரஸியோட இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே கைஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நாளைக்கு வந்து ஃபுல் மார்க் அனலைசிஸ் போடணுன்னா சொல்லுங்கள், போட்டுடலாம். இல்லை அப்படின்னா நான் மார்க் அனலைஸ் பண்ணி நான் போட்டுட்டு அனலைஸ்லாம் பண்ணுறதுக்கு டைம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பை கைஸ்.